ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் சிம்பிளாக தாங்க பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நாட்டு தக்காளி சீசன் பார்த்தீங்களா, அதனால் அந்த தக்காளியும் வெறும் கொத்தமல்லி மட்டும் இது மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். இதை மட்டும் வச்சு அப்படியே சிம்பிளாக அப்படியே கடைஞ்சிட்டேங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி இது செய்ய ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே போல் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கொஞ்சம் இல்லைங்க, நிறையாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக நாம் கொத்தமல்லியை மிக்சியில் போட்டு அரைச்சி தான் பண்ணுவோம். ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இதில் பச்சை மிளகா, வரமிளகா எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, வெறும் தனி மிளகாய் தூள் மட்டுங்க. இது மட்டும் போதுங்க. இது மட்டும் வச்சு நல்லா டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நல்லா வேக வைக்கணுங்க, நல்லா குக் பண்ணணுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே தாங்க குக் பண்ணணும். அப்போ தாங்க கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கீரை கடையில் மாதிரி பண்ணிடலாங்க. அப்படியே